முன்னணி ஹீரோவாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நடிகர் சூர்யா நடிப்பில் அடுத்ததாக கருப்பு படம் வெளிவரவுள்ளது. பெரிதும் எதிர்பார்ப்பில் இருக்கும் இந்த படம் தேர்தல் முடிந்த பின் வெளிவரும் என இயக்குனர் RJ பாலாஜி கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து தனது 46வது மற்றும் 47வது படங்களில் சூர்யா பிஸியாக நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி 2009ஆம் ஆண்டு வெளிவந்த படம் ஆதவன். இப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து சரோஜா தேவி, நயன்தாரா, வடிவேலு, ரமேஷ் கண்ணா என பலரும் நடித்திருந்தனர். இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் ஹெலிகாப்டரில் தொங்கியபடி ஸ்டண்ட் செய்திருப்பார் நடிகர் சூர்யா. அந்த அனுபவத்தை பற்றி இயக்குனர் KS ரவிக்குமார் ஒரு பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக கூறியுள்ளார். இதில் ஆதவன் படப்பிடிப்பில் ஹெலிகாப்டரில் தொங்கிக் கொண்டே பாம் வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் சூர்யாவே அந்த ரிஸ்கை எடுத்தார். கீழே இருந்து ரோப்பில் ஃபுல் போஸில் அவரை மேலே இழுத்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டரில் இருந்த கம்பி நேராக அவர் தலையில் இடிக்கிற மாதிரி வந்தது. நல்ல வேளையாக அவர் டக்குன்னு அசைந்ததனால் கம்பி அவர் தோள்பட்டையில் மட்டும் உரசிவிட்டு போய்விட்டது. ஒரு வினாடியில் பெரிய விபத்து நடக்காமல் தப்பித்தார். கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் சூர்யா காலி என கூறியுள்ளார்.